தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்து அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகளின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 12 முதல் 19 வரையில் திருவாக்கியங்கள். குறிப்பாக 12ஆம் வாக்கியம். அந்நாட்களில் அவர் வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு போனார். அங்கு கடவுளிடம் வேண்டுதல் செய்வதில் இரவெல்லாம் செலவிட்டார். அப்போ இயேசுடைய செயல்பாடு என்பது ஜெபம், அதன் பிறகு செயல்பாடு. முதலில் ஜெபிக்கின்றார், அதன் பிறகு அவர் செயல்பாட்டில் ஈடுபடுவதை நான் காண்கின்றோம். இப்போ மக்களே, ஜெபத்திலிருந்து தான் செயல்பாடு வர வேண்டும் ஒழிய செயல்பாடு முடித்த பிறகு ஜெபிப்பதல்ல. அது அர்த்தமல்ல. உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்கள். குடும்பத்தில் பெற்றோர்கள் என்ன விரும்புவார்கள்? பிள்ளைகள் சொல்லிட்டு செய்ய வேண்டும். காரணம், நன்மை தீமை எதுன்னு அவர்களுக்கு தெரியாது, பெற்றோர் உங்களுக்கு தெரியும். அப்போ அதுதான் பெற்றோர் விரும்புவார்கள். அது மாதிரி தான் தெய்வம் சொல்கிற வார்த்தை, நீ ஜெபித்துட்டு அதுக்கப்புறம் நீ செய். அப்படி ஜெபித்துட்டு செய்யும் சொல்கிற அர்த்தம் என்ன? நீ என்னிடத்தில் கேட்கின்றாய், ஆண்டவரே இது உனக்கு விருப்பமா? அப்போ நன்மை தீமை எது என்று இறைவனுக்கு தெரியும். அது விருப்பமா விருப்பம் இறைவன் தருவார். அதுக்கு ஏற்றபடி அவர் சொல்லி தருவார். அப்போ ஜெபத்தில் இருந்து கொண்டு தான் செயல்பாடு வர வேண்டும் ஒழிய செயல்பட்டு பிறகு ஜெபிப்பதால் அதில் அர்த்தம் இல்லை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இதை நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இதை எந்த ஒரு காரியம் செய்தாலும் சரி, நாம் ஜெபித்த பிறகு அது நாம் செயல்படும். அதை எப்படி கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியும். குடும்பத்தில் நாம் செய்கிற ஜெபமாலை, குடும்பத்தில் நாம் செய்கிற ஜெபமாலை. ரெண்டாவது, பலியில் ஒப்பு கொடுத்து கொண்டு நாம் பண்ணுகின்ற ஜெபங்கள். அப்போ ஜெபமாலையில் நாம் என்ன தீர்மானம் எடுக்கின்றோமோ அது திருப்பலியில் நாம் ஒப்பு கொடுத்து வேண்டுகிற சமயத்தில் அது இருக்கா இல்லையா, அது உண்மையா இல்லை என்பது தெய்வம் நமக்கு வெளிப்படுத்துவார். ஆட்டோமேட்டிக்காக நாம் அந்த செயல்பாடு நாம் செஞ்சு எந்த செயல்பாடு இருந்தாலும் சரி, அது ஜெபத்திலிருந்து செய்யும்போது அது சக்தி கிடைக்கும். ஆகவே குடும்பத்தில் ஜெபமாலை இருந்தால் மட்டும்தான் அது முடியும். கண்களை மூடிக்கொள்வோம். நல்லவனாய தெய்வமே, நான் எடுக்கின்ற ஒரு தீர்மானங்களும் ஜெபித்து தீர்மானம் எடுக்கக்கூடிய சக்தி எனக்கு தந்திரலும். அது குடும்ப ஜெபமாலையில் அது இருக்கும்போது நீ எனக்கு வெளிப்படுத்துகின்றேன், அதை உறுதிப்படுத்துகின்றேன். திருப்பலி வழியாக அதை உறுதிப்படுத்துகின்றேன். ஆண்டவரே, அதுக்கான சக்தியை எனக்கு தந்திரலும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.